ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, பூஷண கரிநாள். அது என்ன பூஷண கரிநாள் அப்படின்ட்டு யோசிக்கலாம். கரிநாள்னால் பொதுவாகவே நம்ம அகஸ்திய விஜய அடியார்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கரிநாள்னால் சனீஸ்வரருக்கு ஒரு உகந்த நாள். அவரை பிரீத்தி பண்ணக்கூடியது, அவரை சந்தோஷம் பண்ணக்கூடியது. அந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பூஜையோட பலன்கள் சனீஸ்வரரோட அனுகிரகம் ஆசையை பெற்று தரும். ஜோதிடத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகமான உஷ்ணம் நிறைஞ்ச ஒரு நாளை தான். உஷ்ணம் நிறைஞ்ச நாள் மீன்ஸ் அன்றைக்கி அதிகமாக வெயில் அடிக்குமா அப்படி யோசிக்கக்கூடாது. இந்த நாட்கள் நட்சத்திரங்கள் இதிலெல்லாம் அதிகமான உஷ்ண சக்தி நட்சத்திரம், உஷ்ண சக்தி திதி, உஷ்ண சக்தி நாட்கள் அப்படி இருக்கும்போது அதில் இந்த கரிநாள் அதிகப்படியான ஒரு வெப்பம் உடைய ஒரு அக்னி சக்தி உடைய ஒரு நாள். அதனால தான் இதில் யாருமே எந்த விதமான சுபகாரியங்கள் எல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஜோதிடத்துலேயும் ஒன்று உண்டு. ஸோ நம்ம சத்குருநாதர் வாத்தியார் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு கரிநாள் என்னும்போது நம்ம சேர்த்து வச்ச மிச்சம் வினையோட மிச்சங்கள் அப்படின்னு வரும். அதனால தான் அந்த மிச்சம்ன்றது தான் எச்சம்னு சொல்லி, எச்சம் மீன்ஸ் அதெல்லாம் அப்படியே சேர்ந்து போய் அப்படியே இருக்குது கழியாமல், அதை எச்சம்ட்டோன்னு சொல்லுவாங்க. அது தீர்ப்பதற்கு தான் ஒரு விசேஷமான ஒரு கோயிலையும் வாத்தியார் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த கோயில் தான் இந்த சுங்குவார் சத்திரம், காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய சுங்குவார் சத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எச்சூர் அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு கோயில். அந்த கோயிலோட தீர்த்தத்தோட பேரே கரி தீர்த்தம் தான். ஸோ நிறைய சனீஸ்வர தலங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த திருநள்ளாறுலேருந்து குச்சனூர் அப்படி எவ்வளோ கோயில்கள் இருக்குது. நிறைய சனி தீர்த்தமும் உண்டு. தீர்த்தமே விசேஷமான சனி தீர்த்தமும் உண்டு. பட் ஆனால் கரி தீர்த்தன்ட்டு இருக்கக்கூடிய ஒரே கோயில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி அது அடியனுக்கு தெரிஞ்ச ஒன்றும் இந்த எச்சூர். ஸோ அந்த மாதிரி இந்த எச்சங்கள்லாம் கரைவதற்கு, இந்த வினைகளெல்லாம் நீங்குவதற்கு ஒரு பேருதவியாக பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான கோயில் அந்த மரகதாம்பிகா சமேத மார்கண்டேஸ்வரர். அந்த கோயிலில் இருக்கிறாங்க. அந்த கோயிலோட தீர்த்தம் வலக்கரி இடக்கரி அப்படி 2 கரி. அதாவது இப்போ பண்ணிட்டு தெரியாமல் பண்ண அந்த கரிதோஷங்கள் நீக்குவதற்கு ஒரு குளம், முற்பிறவியில் சேர்த்துட்டு இந்த கரிதோஷம் நீங்குவதற்கும் ஒரு குளம் அப்படின்னு 2 குளமாக இருக்கக்கூடிய வலக்கரி இடக்கரி 2 பக்கமாக கோயில் நடுவில் இருக்கும். 2 பக்கம் 2 தீர்த்தம். அற்புதமான ஒரு இடத்த வாத்தியார் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தீர்த்தங்கள் நீராடுவதனாலையும் இந்த மாதிரியான கரிதோஷங்களை நீக்கிக்கலாம். சரி, இந்த கரிதோஷம் இது எப்படி இருக்குது? ஊர்பட்ட தோஷங்கள் ஜோதிடம் பார்த்தாச்சுன்னா அவங்க லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க, பித்ருதோஷம், நாகதோஷம் அப்படின்ட்டு. இது வேறு கரிதோஷம் புதுசாக நீ வேறு ஒரு பொருளை கலப்பறியா அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான். எல்லாம் பார்க்கலனா நமக்கு தெரியாதனால அப்படியே வண்டி ஓடின்னு இருக்குது. இது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தாச்சுன்னா, இது தெரிஞ்சுட்டா இந்த கரிதோஷம் என்ன காரியங்கள் பண்ணுது அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டா அதுக்குரிய சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். அமைதியாக இருப்பதற்கும் கரிதோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு யோசிக்கலாம். இந்த கரிதோஷம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், அப்போ எங்கள் பாஸுக்கெலாம் நிறைய இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் யோசிக்கக்கூடாது. பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட காலம், அதுவும் குறிப்பாக அவங்களோட கோச்சார ரீதியாக சுவாமி சனீஸ்வர பகவான் எங்கே போயிட்டு இருக்காருன்ட்டுலாம் பார்க்கணும். அந்த மாதிரி காலங்களில் ரொம்ப அந்த எரிச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா எண்ணுவது நடக்கலை அப்படின்னும் போது எரிச்சல் கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சும்மா இருந்தாலும் இவங்கள பார்க்குறவங்க யாராவது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க, இவங்க எரிச்சல் அடைகிற மாதிரி. ஆக மொத்தம் ஒரு அமைதியின்மையை குறிக்கக்கூடியது தான் கரிதோஷம். மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாரும் வாழ்வது எதற்கு? எப்படி வாழணும்? மோஸ்ட்லி அமைதியாக, ஆனந்தம் கூட செகண்டரியாக வச்சுட்டு முதல்ல அமைதியாவது இருக்கணும். ஏன்னா அமைதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை ஒரு போராட்டமாகிடும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு காரணி அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த கரி தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லிடுறாரு. சரி, அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கரிதோஷம் நீங்குவதற்கு நிறைய பரிகாரங்கள், நிறைய கோயில்களை சொல்லியிருக்காரு. குறிப்பாக நிறைய இந்த மாதிரி சனீஸ்வர பிரீத்தி தலங்களில் போய் தீர்த்த நீராடல் முக்கியமாக கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அன்னதானங்களில் அந்த கருவேப்பிலை சேர்ந்தது, எள்ளு சேர்ந்த உணவுகள், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய இந்த அக்னி காரியங்கள் மீன்ஸ் இந்த தூப தீபம் இதெல்லாம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறதெல்லாம் இந்த சனீஸ்வரர் பிரீத்தி நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு வச்சுங்களேன். சரி, எல்லாம் எவ்ரிதிங்ஸ் ஓகே. கரிநாள்னால் அப்போது கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் எரிச்சல் அடைவதற்கும் அமைதியின்மை, அதாவது அமைதி இல்லாமல் வாழ்கிறதுக்கு அதுக்கு ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்று கரிதோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிடணும் இல்லையா.
சரி, இந்த கரிதோஷம் நீங்குவதற்கு கரிநாள் வந்து பேருதவியாக இருக்குது. அந்த கரிநாளில் நம்ம போய் சனீஸ்வரர் முறையாக வழிபாடு பண்ணுறோம். தென் வாத்தியார் சொன்ன நிறைய அந்த பூஜைகள் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் அந்த தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு நிவர்த்தி அப்படி ஆகிடுது வச்சுங்களேன். சரி, எல்லாம் ஓகே. அது என்ன பூஷண கரிநாள்? அங்கே தான் விஷயம் ஒன்று வாத்தியார் நமக்கு குறிப்பிட்டு கொடுத்துருக்காரு. அது என்ன பார்த்துட்டாச்சுன்னா, சனீஸ்வர பகவான் வக்கரகதி, அதாவது இந்த கரிநாள் யார் சம்மந்தப்பட்டது அப்படி பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு சனீஸ்வரர் தான். அதுக்கப்புறம் கருப்பண்ண சுவாமி அவங்களும் சம்மந்தப்படுவாங்க. ஏன்னா கருப்பண்ண சுவாமியும் நமக்கு இந்த பகைமை, இந்த எரிச்சல்ன்றது எப்படிங்க வருது? அது வீட்டில் வரலாம், ஆஃபீஸில் வரலாம், இல்லை ரோட்டில் வரலாம், எங்கே வந்தாலுமே ஒரு பகை என்ற ஒரு சூடு, ஒரு பகைமை என்ற ஒன்றால் தான் எரிச்சல், அமைதியின்மை ஏற்படுது வச்சுங்களேன். இந்த கருப்பண்ண சுவாமியும் ரொம்ப பெரிய பேருதவி பண்ணுறாரு இந்த மாதிரி பகைமை சக்தி கிட்ட நம்மளை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அதனால் இந்த கரிநாள் அப்படின்னா சனீஸ்வரர் அண்டு கருப்பண்ண சுவாமி வெரி இம்பார்ட்டண்டான பூஜைக்குரிய தெய்வங்கள். ஓகேவா? ஸோ இதில் பூஷண கரிநாள்னா என்ன பார்த்துட்டாச்சுன்னா, சனீஸ்வர பகவான் வக்கரகதி சஞ்சாரம் பண்ணுற சமயத்தில் வரக்கூடிய கரிநாள் பூஷண கரிநாள். அதாவது வந்து ஒரு கரிநாளில் போய் நம்ம ஒரு இந்த மாதிரி நம்மளோட அமைதியின்மை இருக்குதுனால நம்ம இமீடியட்டாக கரிநாளை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது பாட்டுன்னு ஏதோ கரிநாள்னு வந்து மைண்டு இருக்குப்பா பஞ்சாங்கத்தில் அப்படின்னு நினைக்காம, நம்ம எப்போ பார்த்தாலும் எரிச்சல் அடைகிறோம். தென் வந்து ஏதேனும் ஒன்று மாற்றி ஒன்று நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்லை, பிரச்சனைகள் மேலே பிரச்சனை மாதிரி தோணுது. இப்படிலாம் இருக்கும் போது இமீடியட்டாக கரிநாளில் குறிப்பாக விரதமே இருக்க சொல்கிறார் வாத்தியார். அந்த விரதத்தோட சனீஸ்வரரை வந்து வழிபாடு பண்ணி சனீஸ்வரர் ஸ்லோகங்கள் சொல்லி இந்த எல்லோதரை புளியோதரை அண்ட கருவேப்பிலை சேர்ந்த உணவுகள் எல்லாம் தானம் பண்ணுறதுனால சுவாமியோட அனுகிரகத்தால் அந்த நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைதியின்மை நீங்கும் அப்படின்றாரு. அது பொதுவாக கரிநாளுக்கே இப்படி ஒரு விசேஷம், கரிநாளில் இப்படி பண்ணால். பட் ஆனால் பூஷண கரிநாளில் பண்ணால் கிட்டத்தட்ட 100 மடங்கு பலன்கள் வந்து பல்கி பெருகும். ஏன்னா சுவாமி வந்து வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? இப்போ நாம் பண்ணுறதுனால சுவாமியோட அனுகிரகத்தை பன்மடங்கு பெறலாம். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்கரகதி சஞ்சார காலங்களில், இப்போது இந்த நிறைய ஜோதிடர்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க வச்சிங்களேன், யார்கிட்டயே போய் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா அவர் வந்து அப்பா உனக்கு இந்த கிரகம் சரியில்லை, இந்த கிரகம் இங்கே மறைஞ்சிடுது, இந்த கிரகம் அஸ்தமனம் ஆகிடுது, நீச்சம் ஆகிடுது அப்படிலாம் ஏதோ ஒன்று ஒரு குறை குற்றம். ஸோ குறை குற்றம் இருக்கிறது தான் ஜாதகங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்காது. ஏன்னா அந்த குறை குற்றம் நீங்குவதற்காக தான் அவங்க பிறப்பே எடுத்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க. ரொம்ப ஆப்டாக இருந்துன்னா அவங்க ஏன் பிறக்க போகிறாங்க? முக்தி அடைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கிரகம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் வச்சிங்களேன். அப்போது அந்த கிரகத்தை பிரீத்தி பண்ணணும்னா அவங்க சொல்லுவாங்க இந்த கோயில் அந்த கோயில் எவ்ரி திங்ஸ் ஓகே. பட் ஆனால் வாத்தியார் குறிப்பிட்டு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கிரகத்தை வந்து சந்தோஷப்படுத்தணும், அந்த கிரகத்தோட அனுகிரக ஆசையை முழுமையாக பெறணும் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதோட வக்ரகதி காலம்தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். வக்ரகதி காலம்தான் ரொம்ப உகந்தது. அந்த கிரகத்தை வந்து நாம் சீக்கிரமாக பிரீத்தி பண்ணலாம், சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்றது. எந்த கிரகமோ, அதாவது குரு பகவான் வக்ரகதி காலத்துலேயும் நம்ம குரு பகவான் அந்த மாதிரி பிரீத்தி பண்ணலாம். சுக்கிர பகவான் ஆகட்டும், புத பகவான் ஆகட்டும், யாராகட்டும், இந்த செவ்வாய் பகவான் ஆகட்டும், மோஸ்ட்லி இவங்க தான். ஏன்னா சூரிய சந்திரர்கள் ராகு கேது இவங்க 4 பேருக்குமே வந்து வக்ர சஞ்சாரம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்து வக்ரகதி காலம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி வக்ரகதி காலத்தில் நம்ம ஏதேனும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா, அவங்களுக்குரிய ஒரு பூஜைகளை பண்ணிட்டோன்னா நிச்சயமாக வந்து அவங்களோட ஆசையை பெறலாம். அதில் இப்போ சனீஸ்வர பகவான் கும்பத்தில் வந்து வக்கர சஞ்சாரத்தில் இருக்கார். அதில் ஒரு பெரிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, அடுத்து கொஞ்ச நாளில் ஒரு சதயத்துக்கு வர போகிறாரு ரிவர்ஸில். இது என்ன பண்ணோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக சனீஸ்வர பகவான் நடுவன் அவருக்கு பேர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான். என்ன செஞ்சாங்களோ அதை வந்து அப்படியே திருப்பி கொடுத்துருவார். திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறது தான் அவர் சுவாமியோட வேலை. அது கூட ஏன் திருப்பி கொடுக்குறாருன்னா, திரும்ப அவங்க அந்த தப்பை செய்யக்கூடாதுன்றது தான். அதனால் நாம் அவரை திட்டுறதோ, அவரை வந்து தவறாக வந்து சொல்லி திட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுன்றது வாத்தியார் வந்து ஆணித்தரமாக சொல்லுவார். சரி, அது இப்போ ஓகே, வக்ரகதிக்கே இந்த மாதிரி வந்து பிரீத்தி பண்ணிக்கலான்றது ஓகே. அது என்ன சதயம் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா, சதயம் திரும்பி அவர் நோக்கி போகிறதுக்கு என்ன ஒரு காரணம் பார்த்தாச்சுன்னா, ஜோதிடத்தில் சில விஷயங்கள் குறிப்புகள் உண்டு. சுவாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த கர்மா பலன்களை திருப்பி கொடுக்குறாரு வச்சிங்களேன். எப்படி கொடுக்குறாருன்னா, அவருக்கு எப்படி எல்லாமே தெரியும் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த ராகு கேதுன்ற சாயா கிரகங்கள் தான் படம் பிடிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ கூட பாருங்களேன், அப்படி ஒரு ஃப்ளாஷ் அந்த மாதிரி தான் இந்த ராகு கேதுன்றவங்க வந்து அந்த கிரக தேவதைகள் வந்து எல்லாத்தையும் அழகாக துப்புரவாக நம்ம பண்ண ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு செயல், எல்லாமே எவ்ரிதிங் எல்லாத்தையும் வந்து அவங்க அழகாக படம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே சுவாமிக்கிட்ட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏப்பா இந்த கர்மாவை இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான், நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ சுவாமி அதெல்லாம் இதை ஏன் இப்போ இங்கே வலியுறுத்துகிறோன்னா, இங்கே சுவாமி சதயத்துக்கு வரைச்சே இன்னும் ரொம்ப ரெட்டிப்பாக பண்ணுவார். என்னன்னா யாருக்கெல்லாம் பண்ணுவார் வந்து இந்த 7:30 நடக்குது, அப்புறம் அந்த அஷ்டமத்தில் இருக்கிறவங்களாம் அதீதமான வேதனைகள், எரிச்சல்கள் எல்லாமே உண்டு. என்ன டக்கர் அடித்தாலும் வாய்ப்புகள் குறைச்சல் தான். அதுக்கு தான் இந்த மாதிரி வரக்கூடிய நாட்கள் இருக்குது பாருங்கள், குருவர்களால் கிடைச்ச நாட்கள் இதெல்லாம். இந்த மாதிரி பூஷணக்கரி நாட்கள்லாம் இந்த காலங்களில் போய் நம்ம சுவாமியை வந்து பிரீத்தி பண்ணிட்டோம், ஓரளவுக்கு அந்த தான தர்மங்களை பண்ணிட்டோம் அப்படின்னும் போது
வருவது 100% பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு 50% குறையும், நிச்சயமாக குறையும். அதனால தான் இந்த நாட்களெல்லாம் இப்படி உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் ஒன்று. ஸோ இதில் சரி, இப்போது நம்ம சனீஸ்வரர் மட்டும்தான் இப்படி பண்ணுவாரா அப்படின்னா, எல்லா கிரகமும் வக்ரகதி காலத்தில் ஒவ்வொரு அந்த கர்மாவை வந்து நமக்கு திருப்பி தாங்க கொடுக்குது. பட் ஆனால் சனீஸ்வரர் மட்டும் ரொம்ப பவராக தெரிவதற்கு காரணம் என்னென்னா, ஒரு காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் வீட்டு அதிபதி கர்மகாரகனாகிறாரு. கர்மா தான் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு அடிப்படை. எதை கொண்டு நம்ம வாழ்கிறோம்? நம்ம பாட்டுன்னு எனி டைமும் கோமாவில் படுத்துகிட்டே இருந்தால் நமக்கு வாழ்க்கையே இல்லை இல்லையா? நம்ம இது பேசுகிறோம் ஒன்று, இதை கேட்டுட்டு போய் நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்க ஒன்று. ஸோ இது எல்லாமே எவ்ரிதிங் எப்படி இருக்குதுன்னா, செயல்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. அந்த செயல்களுக்கு பேர் தான் கர்மா. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான். ஸோ அவரோட ஒரு வக்கரம், அவரோட ஒரு நம்ம கோச்சாரம், அதோ அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி சஞ்சாரம் பண்ணுறாரோ, மற்ற கிரகங்களை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாகவே அதோட பலன்களை வந்து எடுத்து கொடுத்துருவார். அது கூடுதலாக வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வெறும் பிரச்சனை தான்ப்பா ஏழ்றேன்னா அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிடையாதுங்க. இல்லை, என்ன ஒரு பெரிய ஹைலைட்டான மேட்ரு தெரியுமா? இந்த சுவாமி சனீஸ்வரர் கொடுக்குறாரு இல்லையா, திரும்பி இந்த மாதிரி இந்த கர்ம வினையெல்லாம், இதெல்லாம் யார் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? வக்கரன்றது என்னென்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு வண்டியில், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலர்லையோ நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி ஏகாந்தமாக போயிட்டு இருக்கும்போது ஏதேனும் சாப்பிட்டுட்டு ஒரு பேப்பரு, குப்பை, ஏதாவது ஒன்று போகிற வழியில் ரொம்ப தூரம் பிராயணம் அது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வழியெல்லாம் போட்டுகிட்டே போகிறோம் வச்சுங்களேன். திடீர்னு அந்த வண்டி திரும்பி வரும்போது அந்த குப்பையெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம போட்ட குப்பை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது ஒன்றுமே தெரியாது, அது அப்படியே கடந்து போயிட்டோம். பட் ஆனால் போன வழியே திரும்பி வரோம். பண்ணது யாருன்னா நம்ம தான் பண்ணோம். நம்ம போட்ட குப்பையை நம்மளே எடுக்க வைக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது தான் இந்த கர்ம வினையெல்லாம் வெளிப்பாடு. ஸோ அதுலேயே நம்ம வெறும் குப்பையை தான் போட்டிருப்போமா, ஏதாவது போகிற வழியில் நல்லதே பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன நல்லதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் திரும்பி வரும் பன்மடங்கு. அது எப்போ வரும் பார்த்தாச்சுன்னா, சுவாமி வந்து 7 ஆரம்பிச்சுட்டு ஜென்மத்துக்கு போய் ஜென்மத்தை கடக்கிறாரு பாருங்க. ரொம்ப அற்புதமான வாழ்க்கை முழுவதும் சந்தோஷப்படும்படியான செயல்கள் எல்லாம் சுவாமி செஞ்சுட்டு போயிடுவார். ஸோ அதனால தான் எப்பொழுதும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மோஸ்ட்லி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணம் சொல் செயலால் பிறருக்கு உதவ முடியுமோ, நல்லதையே சொல்லி நல்லதையே செய்ய முடியுமோ செஞ்சிடணும். ஏன்னா எல்லாமே நமக்கு கிரகங்கள் நல்லா இருக்கும் போது நம்ம எவனையா திட்டிடுறோம், ஏதேனும் பேசிடுறோம் வச்சுங்களேன், கோவப்படுத்திடுறோம், மனசு சங்கடப்படுத்திடுறோம் அப்படி வச்சுங்களேன், அப்போதைக்கு எதுவும் பண்ணாது. ஆனால் இந்த மாதிரி காலங்கள், கோச்சாரம் அப்படின்ற ஒரு காலங்கள் வரும்போது நிச்சயமாக வெளிப்படும். அப்போ அழுது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அதனால் ஆரம்பத்திலே நம்ம செய்கைகளெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு குரு வழியில் நடக்கும்போது எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். சரி, இந்த குரோதி ஆண்டோட இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பானு சப்தமி கூடிய கரிநாள் இது. இதில் சுவாமி எப்படி தரிசனம் பண்ணலாம் சனீஸ்வரர் அப்படின்ட்டு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பொதுவாகவே வந்து வக்ரகதி காலத்தில் சனீஸ்வரரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்காரு. அதில் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே சனீஸ்வர பகவான் எப்படி இருப்பாருன்னா, மேற்க நோக்கி இருப்பார் சுவாமி. சரியா? கிழக்கில் இருந்து மேற்க நோக்கி, ஏன்னா அவரோட திக்கு அவர் நோக்கிறார், மேற்க அவரோட திக்கு இல்லையா? ஸோ இப்படி தானே சுவாமி இருப்பார். பட் ஆனால் அந்த வக்ரகதி காலத்தில் சில இடங்களில் சுவாமி பார்த்தாச்சுன்னா மேற்கே இருந்து கிழக்க பார்ப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூர்த்திகளை நம்ம போய் வழிபாடு பண்ணுறது அதீதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அது எங்கேப்பா இருக்காரு கேட்காதீங்க, எங்கள் பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கார், அப்புறம் திருப்பூரூரில் இருக்கார். நிறைய இடத்துல வந்து சுவாமி இந்த மாதிரி வந்து கிழக்க நோக்கி இருப்பார். அது ரொம்ப விசேஷமான அனுகிரக மூர்த்தி. அதுவும் பொதுவாக எப்போன்னா வக்ரகதி காலத்தில். அதில் இன்னொரு கூடுதலான ஒரு விசேஷம், இந்த குரோதி ஆண்டோட ஞாயிறு கூடிய கரிநாளில் என்ன பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஞாயிறு கரிநாள் வரும்போது, பொதுவாகவே ஞாயிறு கரிநாள் வக்ரகதி காலத்தை கூட விட்டுருங்க, அந்த நாட்களில் என்னென்னா சோபனாதித்ய பாவனா அப்படின்ற ஒரு முறை ஒன்று உண்டா. அதாவது வந்து சூரிய பகவான் அங்கே இருக்க சுவாமியோட மூலவரை வந்து பூஜிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த சூரிய பகவானை இந்த சனீஸ்வரர் பூஜிக்கிற மாதிரி இருக்கணுமா. அதாவது அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சென்னை பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தியநாதர் வைத்தீஸ்வரன் சுவாமிக்கு சூரிய பகவான் வருடத்தில் ஒரு சில நாட்கள் வந்து சூரிய ஒளியால் பூஜை பண்ணுறாரு. சரிங்களா? அப்போது அந்த சூரிய பகவான் அங்கே சுவாமியை மூலவரை வழிபாடு பண்ணுறாரா, அந்த சூரிய பகவானை நித்தமும் வழிபாடு பண்ணக்கூடிய சனீஸ்வரராக இருக்கணும். அவர் யார் பார்த்தாச்சுன்னா, அங்கே இருக்கிற ஒரு கிழக்கு நோக்கி நித்தமும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன். நாட் ஒன்லி பூந்தமல்லி, இந்த மாதிரி எங்கெல்லாம் கிழக்கு நோக்கி இருக்கிறாங்களோ சுவாமிகள், அவங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஒரு அனுகிரக சக்திகள் நிரம்பவங்களாக இருப்பாங்க. ஏன்னா கரிநாள் மட்டும் இல்லாமல் வக்ரகதி காலம், அதனால தான் பூஷண கரிநாள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அமைதியாக ஏகாந்தமாக ஆனந்தமாக இருக்கணும்னா இந்த மாதிரி வரக்கூடிய கரிநாட்கள், குறிப்பாக பூஷ்ண கரிநாட்கள் போன்ற நாட்களில் நிச்சயமாக வந்து அடியார்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டு ஏதேனும் ஒரு சனீஸ்வரர் பிரீத்தியை பண்ணி விட்டுட்டோம் வச்சுங்களேன், நிச்சயமாக எரிச்சல் இல்லாமல் அழகாக வாழ்வதற்கு சனீஸ்வர பகவானும் சரி, குரு பகவான் நம்மளோட வாத்தியாரும் அனுகிரகம் பண்ணுவாங்க. ஓம்.